உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் களம், மனம் திறந்த பேச்சுகள், பிடிக்குரல்கள், புரட்சிகரமான கருத்துகள், நாட்டு நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள் அத்தனையும் உள்ளடக்கிய மக்கள் களம். மக்கள் களம் நிகழ்ச்சியில் பல தலைப்புகளில் நம்ம பேசிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. மக்களோடு மக்களாக ஒன்றி இணைந்து இன்றைக்கு வரைக்கும் கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி நம்ம மக்களுக்கு எப்பயுமே ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு இணை பிரியாத ஒரு நட்பு. ஆட்டோ இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? முடியாது. டாக்ஸி இல்லாமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நம்மளோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ அது விஷயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய சாதகங்கள் பாதகங்களை பற்றி பேசுவதற்கு மத்திய சென்னையினுடைய சிஐடியு ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பாலசுப்ரமணியம் அவர் இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அவருடைய உங்கள் போஸ்ட்டு மாவட்ட துணைத் தலைவர், சிஐடியினுடைய மத்திய சென்னையின் மாவட்ட துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய தேவராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கண்ணே. பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன நம்ம பேசலாம். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஆட்டோ ஓட்டுநர்களோடு நமக்கு இணக்கமான ஒரு நட்பு இருக்குதா, ஒரு உறவு இருக்குதா, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக தமிழகத்தின் பல இடங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் எல்லோருமே. நம்ம நேராக களத்துக்குள்ளே போவோம். சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஓட்டும்பொழுது, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரீங்க, ஒரு ஆட்டோ நீங்கள் பேசுகிறீங்க, என்ன பிரச்சனைகள் நீங்கள் முதல்ல சந்திக்கிறீங்க? சார் இப்போ என்னென்னா, நான் இங்கேருந்து ஒரு கோயம்பேடு போனோன்னா, எங்கள் வீடு அம்பத்தூர். நான் அம்பத்தூர்லேருந்து கோயம்பேடு வரணும்னா குறைஞ்சது ஒரு 250 ரூபா 270 ரூபா நார்மல் ஆட்டோ கேட்குறாங்க. இதையே நான் இப்போது ஆப் மூலியமாக நான் புக் பண்ணும்போது எனக்கு வெறும் 150 ரூபாய்க்குள்ளே தான் காமிக்குது. சரி. அப்போ எனக்கு அதில் பைசாவும் மிச்சமாகுது. நான் கரெக்டாக எங்கே நான் புக் பண்ணுறேனோ, எந்த லொக்கேஷன் போடுறேனோ அந்த லொக்கேஷனுக்கே போய் நான் இறங்கிடுறேன் சார். அதனால் ஆன்லைனில் புக் பண்ணி போகிறதுல ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொல்லி வரீங்க. ஆமாம் சார். இது விலை அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நார்மலாக ஆட்டோ கூப்பிடும்போது அவங்களே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 250 ரூபா கொடுங்க அப்படின்னா வரும், இல்லைனா 350 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே பேசிடுறாங்க. இப்போ நம்ம தான் போய் கூப்பிடணும். இது அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தே புக் பண்ணணும், அவங்க வீட்டுக்கிட்டே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது. வசதியாக இருக்குது. சரி. இப்போ இது இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆட்டோ கூப்பிட்றீங்க, நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்க. அந்த ஆட்டோக்காரர் அவருடைய ஆட்டோ ஓட்ட போகிறாரு. ஆனால் இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு தரகர் மாதிரி இருக்கிறாரு, அவர் காசு சம்பாதிக்கிறாரு. அது தவறு இல்லையா? அது தவறு தான் சார். ஆனால் இப்போ அதுக்குண்டான நியாயமான ரேட் அதுக்கு நார்மல் ஆட்டோக்காரங்களே கேட்கலாம்ல, அந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரி, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். மைக் வச்சுக்கோங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது நியாயம். கோயம்பேடுலேருந்து இங்கே வரத்துக்கே 150 ரூபா கேட்குறாங்க. சரி. அது இந்த மாதிரி ஓலே புக் பண்ணி போயாச்சுன்னா கிட்டத்தட்ட 75 ரூபா 80 ரூபா தான் கொடுക്കേണ്ടി வரும். இன்னைக்கு காலத்தால் நடந்த சம்பவம் தான் அது. உங்களுக்கு அது கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீல் ஓலே இஸ் பெட்டர். ஓஹோ. நல்லது. வேறு நீங்கள் கரெக்டான இடத்துல கொண்டு விட்டுடுவான். என்ன சொல்லுங்கள். பைக் டாக்ஸி இப்போ ஆட்டோவெல்லாம் விட்டுருவோம். இப்போ பைக்கில் டாக்ஸி, ஓலோ, ரேப்பிட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பைக்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது வளர்ந்து வர நவீன காலத்தில் அது தேவையும் ஒன்று தான். பட்டு பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அது அறிமுகமான டைம்லேயே ஏதோ லேடிஸு ஒரு ப்ராப்ளம் பைக்கில் வரும்போது அப்படியே கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல. பாதுகாப்பு இல்லை. ஏன்னா ஐடி கம்பெனிலலாம் இப்போலாம் லேடிங்க நிறைய போய் ஐடி கம்பெனியில் போய்ட்டு ஒரு இரவு நேரத்தில் வராங்க, வீடு திரும்புகிறாங்க. அந்த டைமில் ஆட்டோவோட பைக்கு அவங்களுக்கு குயிக்காக போகலான்னு தோணுது. ஆனால் நம்ம போக முடியுமா சேஃபா? ஓட்டுறது லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஜென்ஸு தான் பெரும்பாலும் வராங்க. அந்த பைக்கில் இன்னொரு விதமாக லைக் பண்ணுறாங்க, பைக்கு குயிக்காக போவாங்க லேடிஸ். ஜென்ஸு தான் குறுக்கு வழிங்க நிறைய வச்சு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்குது. லேடிஸ் என்ன ஒரே வழி தான், எதை வச்சு இவங்களை நம்பி போடுறது அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது. இன்னொரு விஷயம், ஜென்ஸு சார்ந்த பார்த்தா அது எவ்வளோ பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச நண்பரும் ஒருத்தர் அதை வச்சுருக்காரு, ரேபிட்டோ வச்சுருக்காரு. ஆமாம், பைக் ரேபிட்டோ வச்சுருக்காரு. அவர் பார்த்தா பகலில் அவர் டியூட்டியை பார்க்குறாரு, நைட்டில் மட்டும் அவர் இந்த டாக்ஸி பைக் டாக்ஸி ஒர்க் பண்ணுறாரு.
இன்னொரு விஷயம் பார்த்தா அவர் கஷ்டத்துக்கு அவர் பண்ணுறாரு. ஆனால் இன்னொன்று பார்த்தோன்னா ஆட்டோவோட பைக்கு வந்து நைட்டில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அது பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பு இல்லை, வேற ஓட்டுற டிரைவருக்கும் ரொம்ப கஷ்டம். அது நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு ஓட்டுறாரு, மறுநாள் நைட்டு மறுபடியும் வந்து அதை பிக்கப் பண்ணி அதே வேலையை செய்கிறாரு. அப்போ அந்த தூக்கன்றது ஒவ்வொரு நாளும் போகுது. இவங்களை நம்பி நம்ம பின்னாடி உட்காந்துன்னு போனோம். பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. பாதுகாப்பு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் மேடம். பைக்கை விட ஆட்டோ தான் சார் பெஸ்ட்டு. ஆட்டோ பெஸ்ட்டு. ஆட்டோ உங்களுக்கு வந்து சரியாக பாதுகாப்பான முறையில் இருக்குதா? ஒரு சிலர் பண்ணுறதுக்காக எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. அழகு. ஒரு சிலர் தப்பு பண்ணுவாங்க, அதுக்காக எல்லாரையும் நம்ம சந்தேகப்பட முடியுமா? எல்லாரையும் சந்தேகப்பட முடியும். நியாயமான ஒரு கேள்வி. ஆமாம் சார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறோம், ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷங்கிறோம். அங்கே ஒருத்தர் செய்கிற தப்புக்கு வந்து ஒரு குடம் பாலையுமே வந்து தப்பாக பண்ணிடுது, தப்பாக காட்டுது. நல்லவங்களும் இருக்காங்க ஆட்டோக்காரங்க, இந்த மாதிரி அதிகமாக கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆட்டோ நம்ம ரேபிட்டோ அது மாதிரிலாம் புக் பண்ணி போகிறதுக்கு அவங்க கம்மியாக வாங்குறாங்க, ப்ரைஸ் கம்மி தான். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்கார அண்ணன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையானவங்களாவும் இருப்பாங்க இல்லையா? நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ரெகுலராக வர்றவங்க அவங்களே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க, எப்போனாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பொறுப்பாக வந்து கூட்டு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் ஒரு குரோம்பேட்டை போகிற வரைக்கும்னா கூட, நான் தாம்பரத்துலேருந்து குரோம்பேட் போகிறேன்னா கூட 200 கேட்பாங்க. ரொம்ப குறைந்த தூரமாக இருந்தால் கூட விலை அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டியது. அதிகமாக கேட்குறாங்க. அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லதை மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சேஃப் சைடாக நீங்கள் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஆள் நீங்கள். ஏன்னா எங்களை எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எதுக்கு வம்பு, நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்களேன் அப்படிங்கிறீங்க. சொல்லுங்கள் மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் நம்ம நம்பரை மட்டும் வாங்கிக்கிடுவோம், அவர் நம்மளை பாதுகாப்பாக கூட்டு வந்துடுவார். இவங்க என்ன சொல்கிறாரு, ரொம்ப குறைஞ்ச தூரத்தில் நம்ம கடக்கிறதுனா கூட நிறைய காசு கேட்குறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஓலோ நான் புக் பண்ணிட்டேன்னா எனக்கு அவருக்கும் ஆர்கியூமெண்ட்டே கிடையாது, இவ்வளோ அமௌண்ட் வருது, நான் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன், இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஓலோவில் நம்ம புக் பண்ணும்போது ஆட்டோ டிரைவர்ஸு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்குறாங்க. அது நமக்கு மன உளைச்சல் தருதா இல்லையா? கண்டிப்பா அது டென்ஷன் ரொம்ப அதிகமாக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னு வெச்சுக்கோங்க, அவங்க ஆடியோ ஓகேவா? இல்ல அவங்க சவுண்டா பேசணுமா? ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே, பேசுங்க மேடம். இப்போ எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் சார், அந்த ஃபங்க்ஷன் கிளம்ப நம்மளே டென்ஷனாக தான் கிளம்புவோம். அதுலேயே அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ரேட் நம்ம ஓலாவில் புக் பண்ணும்போது ஒரு ரேட் தெரியும், ஆனால் அவங்க சொல்லும் போது வேற ஒரு ரேட் தெரியும். அந்நேரம் எப்படி இருக்கும்? அப்போ பாருங்க எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு மேக்கப்லாம் கலைஞ்சி அந்த டென்ஷன்ல வீட்டுக்கார திட்டி ஒரு வழி ஆயிடுவோம் நம்ம. அந்த நேரம் மட்டும்தான் அவர் திட்டு வாங்குறாரு, மற்ற நேரம்லாம் அவர் புகழ்ச்சி தான் வாங்குறாரு. அதுதான் சார் ஒரு டென்ஷனாக தான் சார் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போகும்பொழுது, இப்போ ஓலோ வந்து சேஃபஸ்ட்டு இப்போ இடம் நல்லா, ஏன்னா நம்பர் இருக்குது, ஆட்டோ நம்பர் இருக்குது, அவர் ஃபோன் நம்பர் இருக்குது, அவருடைய டீட்டெயில் இருக்குது, எல்லாமே சேஃப்டியான ஒரு இது தான். இருந்த போதிலும் நம்ம ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா வரேன், இல்லைனா நான் வரமாட்டேங்க அப்படின்னு வந்துட்டு கூட சொல்கிறாங்க நிறைய பேர். அப்படியும் சொல்கிறாங்க சார். அப்படி சப்போஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு பெனால்ட்டி போடுறாங்க. ஆப் மூலமா எங்களுக்கு பெனால்ட்டி போடுறாங்க. அதில் யார் சம்பாதிக்கிறாங்க? ஆப் தான் சம்பாதிக்குது. ஆட்டோக்காரங்களும் சம்பாதிக்கல, அதில் எங்கள் பைசா தான் போகுது. ஆக்சுவலாக நாங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ஸ்கூல் சவாரினா பசங்களை சேஃபாக அனுப்புறது ஆட்டோ மட்டும்தான். எல்லா பேரண்ட்டுமே பாருங்க ஆட்டோவில் சேஃபாக அனுப்புவாங்க பசங்களை. அவங்க மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் வாங்குறாங்க. அவங்க நினச்சாக்கா இப்போ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு ஊபர்லாம் அனுப்ப முடியுமா? பசங்களை சேஃப்டி அனுப்ப முடியாதே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க கேட்குற அமௌண்ட் நம்மளுக்கு, ஏன்னா இப்போ வெளியில் வந்து நம்ம இப்போ ஆட்டோ பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 250 ரூபா கேட்குறாங்க. நம்ம ஊபரில் போட்டால் 150 ரூபான்றாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை சார் இன்னைக்கு விற்கிறாங்க? கிலோமீட்டர் கணக்கு பார்த்தா கூட அது என்ன ஆகும்? அவங்ககிட்டே நம்ம கேட்கும்போது அவங்களே சரின்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் இல்லை நான் எங்களுக்கு இந்த அமௌண்ட் கட்டுப்படி ஆகலை, நீங்கள் இது பண்ணால் ஓகேம்மா நான் வரமான்ட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. நாங்கள் சேஃபாக போயிட்டோம் வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தனியாக வந்து ஆட்டோ நம்ம புக் பண்ணும்போது விலை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு தானே ஃபைன் போடுறாங்க, பெனால்ட்டி போடுறாங்களே.
கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஓலோ புக் பண்ணுறது ஓகே, அது சேஃபான இருக்குன்னு சொல்கிறீங்க, பாதுகாப்பானதுன்னு சொல்கிறீங்க. இருந்த போதிலும் ஒரு ஓலோன்னு புக் பண்ணால் எக்ஸ்ட்ரா 40 ரூபா கேட்குறாங்க. இவங்க வந்து பரவாயில்ல 40 ரூபா கொடுத்தாலும் பாதுகாப்பாக போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அது சரியா? கரெக்ட் தான் சார். இப்போ வந்து பைக்கை விட ஆட்டோ ரொம்ப சேஃப்டி தான். அது சேஃப்டி தான். ஆமா, ஏன்னா மிட் நைட்ல ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம புக் பண்றோம். புக் பண்ணிட்டு அதில் காமிக்கிறது ஒரு ப்ரைஸாக தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் ரொம்ப அவங்களே நம்ம நார்மலாக ஆட்டோ பிடிச்சிட்டே போயிடலாம் அதுக்கு அவங்க கேட்குற ரேட்டுக்கு. ஓ, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆமாம், அதை சொல்லுங்கள். ஏன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஃபோனில் வந்து ஒரு ரேட் காமிக்குது, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ட்டு அவங்களே கேட்குறாங்க. அப்போ அப்படி பார்த்தா வந்து ஃபோனில் அந்த ரேட் காமிக்கிறது வந்து மெயினாக வந்து அந்த ஆப்பில் நம்ம சொல்லணும், நம்ம தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கு. அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது? அது எனக்கு தெரியல, பார்த்ததில்ல. ஆமாம், கவனம் இல்லை. காசை கொடுத்துட்டு போயிடுற அப்படின்னா கொடுங்க கொடுங்க சொல்லுங்க. ஃபால்ட் போட்டுவாங்க, இல்லை டைமிங் போட்டுப்பாங்க, இல்லை மணின்ட்டு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. அது நம்ம ஒன்று நம்ம கேன்சல் பண்ணா டிரைவர் பேரில் அவங்க வர முடியாதுன்னு சொன்னா நம்ம கேன்சல் பண்ணா ஓகே. ஆனா டிரைவரே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்க கேட்டாலும். அப்போ நமக்கு காசு போயிருமா? எங்களுக்கு தான் காசு போகும். 50 ரூபா 60 ரூபா எங்களுக்கு சார்ஜ் போட்டுருவாங்க. நான் திருப்பி இன்னொரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு நான் திருப்பி அந்த பெனால்ட்டி போட்டு நான் கட்டணும். அவரும் கேன்சல் பண்ணிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் பிடிப்பாங்க. ஆமா, அதுக்கு நான் இங்க ஆட்டோவே பேசி போயிடலாமே, இதுக்கு பெஸ்ட்டில் எனக்கு. ஓ, அப்படி சொல்கிறாங்க. இது நியாயமான ஒரு கருத்து தானே. நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆட்டோ வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு புக் பண்ணுறோம், ஓலா ஆட்டோ. அவர் புக் பண்ணிடுவார். அவர் வருவாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவருக்கு உடனே அடுத்த சவாரி ஒன்று கிடைக்கும், 200 ரூபா சவாரி ஒன்று கிடைக்கும். அவர் என்ன பண்ணுவார், இந்த 50 ரூபா பெருசா 200 ரூபா பெருசான்னு பார்த்தா கஸ்டமரு கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை கிடையாது. அவன் போனால் என்ன வந்தால் நமக்கு என்ன, நமக்கு கிடைக்கிறது 200 ரூபா. அதனால் அதை அப்படியே இம்மீடியட்டாக கேன்சல் பண்ணு அப்படின்னு ஜஸ்ட் லைக் தேட் அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 200 ரூபா சவாரி பிடிச்சி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸாக எடுத்து பதில் சொல்கிறதும் கிடையாது. ஆமாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன், இதனால் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்கிறதும் கிடையாது. நம்ம இவர் வருவார்னு உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்து அப்புறமா அது கேன்சல்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆட்டோ நம்ம போடுறோம். அப்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு காசு தான் முக்கியமா, பொதுமக்களினுடைய திருப்தியும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மென்டாலிட்டி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சொல்லுங்கள் மேடம். இல்லை சார், கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட ஏன்னா வருமானத்தை அவங்களும் பார்க்கணும்ல சார். அப்படி எல்லாருமே அதே மாதிரி இருந்துருங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பொதுவாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. சில பேர் அதில் நல்லவங்களும் இருக்காங்க. இல்லை இந்த சவாரி நம்மளுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, மேம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க மேம், நான் வரேன் மேம், இந்த சவாரியை இறக்கிட்டு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் மேம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவர்களும் இருக்காங்க. நிச்சயமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க, நல்லவர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்க சார். நீங்கள் வந்து பாதுகாப்புன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் பிரச்சனையே இல்லையே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா காசு யார் சார் கேட்காம இருக்காங்க? எல்லாருமே தான் கேட்குறாங்க சார். எந்த இதில் எக்ஸ்ட்ரா பைசா கேட்காம இருக்கிறாங்க இந்த நாட்டில். இது நார்மலாக ஆயிடுச்சுங்கிறீங்க? எல்லாமே ஆமாம், பேசிக்காக அதுதான். சரி, இப்போ எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பணம் படைத்தவர்கள், பணம் இருக்கு இல்லை நீங்கள் கொடுத்துட்றீங்க. இப்போ எங்களை மாதிரி இல்லாதவங்க எப்படி கொடுப்பாங்க? நாங்களும் இருக்கப்பட்டவங்கன்ற சொல்லலை சார். எல்லாருமே இப்போ பணம் வந்து எதுக்கு தான் யார் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்களே கேளுங்களேன். ஓ, இது வழக்கமாயிருச்சுங்கிறீங்க? பொதுவாக தான் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணுறேன், ரேபிட்டோ பைக்கே புக் பண்ணுறேன். அந்த பைக்காரங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, வந்தோடனே மேம் எனக்கு 100 ரூபா இருக்குது மேம், நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 ரூபா போட்டு தரீங்களா மேம்? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து தானே போகிறோம். நான் என்கிட்ட இல்லை அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் நிற்க முடியும். ஏன்னா நான் அடுத்த வேலையை நான் பார்க்கணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம், ஆமாம், பணம் வந்து கூட போகிற ஒரு 50 100 போனதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள் மேடம், இப்படி சொன்னால் கரெக்டா? இல்லை, பாதுகாப்பு வந்து எல்லா நம்ம கேப் புக் பண்ணி போகிறதுலையும் பாதுகாப்புக்கு பொறுத்த வரைக்கும் தனிநபரோடது தான். அது வந்து நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சவங்க மூலமாக போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் கேபில் வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் தனிநபரோட இது வந்து நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா அங்கே பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ இந்த கேபில் நம்ம ஆப்பில் ஆட்டோலாம் புக் பண்ணி போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இப்போ எனக்கு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, நான் வந்து ட்ரெயினுக்கு நான் போகணும், ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகணும், நான் புக் பண்ணிட்டேன். எனக்கு நான் வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. வரல. நான் ஒரு 10-15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. அதுக்கப்புறம் கேன்சலும் பண்ண மாட்டேங்காங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. கேன்சல் பண்ணிட்டா நான் வேற புக் பண்ணிட்டு நான் பண்ணிக்குவேன், கேன்சலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எனக்கு ஆப்போசிட். நான் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஏன்னா ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி வரீங்களான்னு கேட்டால் வரேன்னு மெசேஜும் வரேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வரவே இல்லை, எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டே இருக்காங்க. நான் எனக்கு பார்த்து திருப்பி அதை கேன்சல் பண்ணிவிட்டு